வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் உறையூர் தாந்தோன்றீஸ்வரர் கோவில். கர்ப்பிணி பெண்களுக்கான கோவில். வளைகாப்பு நாயகி குங்குமவல்லி அம்மன். திருச்சி மாநகரின் ஒரு பகுதியான உறையூர் முற்காலத்தில் சோழ மன்னர்களின் தலைநகராக விளங்கியது. உறையூரின் மத்தியில் அமைந்துள்ளது சுமார் 1800 ஆண்டுகள் பழமையான தாந்தோன்றீஸ்வரர் கோவில். இக்கோவில் கர்ப்பிணி பெண்களுக்கான கோவில் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. சூரவாதித்தன் என்ற சோழ மன்னனின் மனைவி காந்திமதி. சிவபக்தையான இவள் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமியை தினமும் வழிபடும் வழக்கமுள்ளவள். காந்திமதி கருவுற்றிருந்த சமயம் ஒருநாள் தாயுமான சுவாமியை தரிசிக்க திருச்சி மலைக்குச் சென்றபோது களைப்பின் காரணமாக நடக்க முடியாமல் மயங்கி அமர்ந்தாள். அப்போது காந்திமதியின் முன் தோன்றிய சிவபெருமான், "நீ மிகவும் பிரயாசைப்பட்டு என்னை தேடி வர வேண்டாம். உன்னை பார்க்க நானே வந்துவிட்டேன். உனக்கு காட்சி தந்த இந்த இடத்தில் லிங்கரூபமாக தான் தோன்றி ஈசனாக எப்போதும் இருந்து உன்னைப் போன்ற கர்ப்பிணிப் பெண்களை காத்து நிற்பேன்" என்று கூறி மறைந்தார். சிவபெருமானுடன் பார்வதி தேவியும் இந்த தலத்தில் குங்குமவல்லியாக எழுந்தருளி பெண்களின் மங்களம் காக்கும் தேவியாக அருள்பாலிக்கிறாள். இவள் வளைகாப்பு நாயகி என்றும் திருச்சி மாநகரப் பெண்களால் அன்போடு அழைக்கப்படுகிறாள். கோயில் கருவறையில் தாந்தோன்றீஸ்வரர் கிழக்கு முகமாக 7 அடி கொண்ட பிரம்மாண்ட வடிவாக அருள்கிறார். குங்குமவல்லி இரு கரங்களில் அங்குசம் மற்றும் தாமரை ஏந்தி நின்ற கோலத்தில் அழகுற காட்சி தருகிறாள். குங்குமவல்லி தேவிக்கு ஒவ்வொரு ஆண்டும் வளையல் காப்பு திருவிழா ஆடிப்பூரம் மற்றும் தை மாத 3ஆம் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களில் 3 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் இந்த வளையல் விழா வெகு பிரசித்தம். விழாவின் முதல் நாளில் கர்ப்பிணிப் பெண்கள் குங்குமவல்லி அம்மனுக்கு சுகப்பிரசவம் வேண்டி வளையல்களை காணிக்கையாக அளிப்பார்கள். அதேபோல் 2ஆம் நாள் திருமணமான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி வளையல்களை காணிக்கையாக தருவார்கள். விழாவின் 3ஆம் நாளில் திருமணமாகாத கன்னிப் பெண்கள் தங்களின் திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்க வளையல்களை காணிக்கையாக தருவார்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாள்களிலும் குங்குமவல்லி வளையல் அலங்காரத்தில் வெகு அழகாக காட்சியளிப்பாள். பிறகு பூஜை வழிபாட்டுக்குப் பின்னர் காணிக்கையாக பெறப்பட்ட வளையல்கள் பிரசாதமாக தரப்படும். இந்த தலத்தில் வழிபட்டால் களத்திர தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருமணம் கைகூட குழந்தைப்பேறு உண்டாக மாநிலம் முழுவதிருந்தும் ஏராளமான பெண்கள் கூட்டம் கூட்டமாக இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறி குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து வளையல் மாலை போடும் சடங்கு அநேகமாக எல்லா நாளிலும் இங்கு நடக்கிறது. சுருங்கச் சொன்னால், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு இந்த கோவில் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.